ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை இந்த செய்தி பகுதிக்கு வரவேற்கிறேன். தொடர்ச்சியாக முடிவு வரைக்கும் இந்த செய்தியை கேளுங்கள். கர்த்தர் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்வார். ஏறத்தாழ 4000க்கும் அதிகமான ஜனங்கள் இயேசுவோடு கூட 3 நாட்களாக தங்கியிருந்து அவர் சொல்லுகிற உபதேசங்களை, அவர் வாயிலிருந்து வருகிற வசனங்களை கேட்டு மகிழ்ச்சியோடு 3 நாள் தங்கியிருக்கிறார்கள். அந்த 3 நாட்களும் அவர்களுக்கு சாப்பிடுகிறதற்கு உணவு எதுவும் கிடையாது. அவர்கள் தங்கியிருந்த இடம் ஒரு வனாந்திரமான இடம். அருகிலே உணவுப் பொருட்களை வாங்குவதற்கு எந்த விதமான கடைகளோ வேற சௌகரியங்களோ அங்கு இருக்கவில்லை. 3 நாட்கள் ஆண்டவரோடு கூட இருக்கிறார்கள். இப்போ ஆண்டவர் அவருடைய சீசர்களை அழைத்து அவர்களிடத்தில் சொல்லுகிறார், நான் ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இதைத்தான் மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன் என்று சொல்லி. அதாவது இயேசு கிறிஸ்து ஜனங்களுடைய தேவை என்ன என்பதை அறிந்திருந்தார். ஜனங்களுடைய தேவைகளை குறித்து அவர் சிந்தித்தார். ஜனங்கள் மீது மனதுருகினார். காரணம், அவர்கள் உணவு ஏதும் இல்லாதிருந்த போதிலும் அதை குறித்து அவரிடம் குறை சொல்லவில்லை, முறுமுறுக்கவில்லை. மாறாக அவருடைய வார்த்தையை சந்தோஷமாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். எனவே இந்த ஜனங்களை பட்டினியோடு அனுப்புவது ஆண்டவருக்கு விருப்பமில்லை. அவர்கள் மீது மனதுருகுகிறார். அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமே. அவர்கள் பட்டினியாக இருக்கிறார்களே, பசியோடு நான் அவர்களை அனுப்பினால் போகிற வழியிலே சோர்ந்து போய்விடுவார்களே. உடனே சீசர்களை அழைத்து சொல்லுகிறார், தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த பாரத்தை, மன உருக்கத்தை, நான் இந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உங்களுக்காக பரிதபிக்கிறவர். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் தெரியுமா? உங்களுக்காக பரிதபிக்கிறவர், உங்கள் மீது மனதுருகுகிறவர், உங்களுடைய நலனில் அக்கறையுள்ளவர். உங்களுடைய தேவை என்ன என்பது அவருக்கு தெரியும். எப்படி ஒரு குழந்தையினுடைய தேவைகளை குறித்து பெற்றோர்கள் யோசிக்கிறார்களோ, சிந்திக்கிறார்களோ, அதை போல இயேசு கிறிஸ்து உங்களுடைய தேவைகளை குறித்து உங்களுக்காக சிந்திக்கக்கூடிய ஆண்டவர். அதைத்தான் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் உங்களுக்காக சிந்திக்கிறவரானபடியால் உங்களுடைய சிந்தனைகளை அவர் மீது வைத்து விடுங்கள். இது கன்னடா பைபிளிலே இப்படியாக எழுதியிருக்கிறது. தமிழிலே இந்த வசனம் இப்படி வருகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்களுடைய பாரத்தை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று சொல்லி. ஆண்டவர் உங்களை விசாரிக்கிறவர், உங்கள் மீது பரிதாபம் கொண்டவர், உங்கள் மீது மனதுருகுகிறவர். உங்களுக்காக எல்லா காரியங்களையும் அவர் யோசிக்கிறாருங்க. இப்போ சீசர்களிடத்த இதை சொல்லும் பொழுது உடனே சீசர்கள் தங்களுடைய புத்தியிலே அவர்களுக்கு சொல்லுகிறதான ஒரு உத்தரவு என்ன தெரியுமா? இவ்வளவு ஜனங்கள் திருப்தியாக சாப்பிடும்படிக்கு இவர்களுக்கு எங்கிருந்து நம்ம ஆகாரம் கொடுக்க முடியும்? காரணம், நம்ம இருக்கிற இடம் வனாந்தரமான இடம். வாங்குகிறதற்கு கையிலே காசு இல்லை. ஒருவேளை காசு இருந்தாலும் ஒரே நேரத்தில் 4000க்கும் அதிகமான ஜனங்களுக்கு எப்படி அந்த உணவை ஆயத்தம் பண்ண முடியும்? அவர்கள் தங்களுடைய ஞானத்திலே, தங்களுக்கு தெரிந்த அந்த புத்தியிலே இயேசுக்கு மறுமொழி சொல்லுகிறார்கள். ஆண்டவர் கேட்கிறார், உங்களிடத்துல என்ன இருக்கிறது? உடனே 7 ரொட்டிகளும் ஒரு சில மீன்களும் உண்டு என்று சொல்லி ஜனங்களை ஆண்டவர் பந்தி அமர செய்து அதை ஆசீர்வதித்து அந்த 7 ரொட்டிகளையும் ஒரு சில மீன்களையும் வைத்து 4000க்கும் அதிகமான ஜனங்கள் திருப்தியாக சாப்பிடும்படியாக அங்கு ஒரு அற்புதம் செய்கிறார். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை அறிந்தவர் மட்டுமல்ல, அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே உங்களுக்கு அற்புதத்தை செய்யக்கூடிய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய தேவை என்ன என்பது அவருக்கு நன்றாக தெரியும். சீசர்கள் தங்களுடைய புத்தியிலே ஜனங்களை பட்டினியாக அனுப்பிவிட வேண்டும், அதுதான் அவர்களுக்கு தெரிந்த ஒரு தீர்வு. ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அவர்களுடைய பசியை போக்கி திருப்தி செய்யக்கூடிய அந்த வல்லமை இயேசு கிறிஸ்துவிடம் இருந்தது. அற்புத விதமாக அந்த வனாந்தரத்திலே அவர்களுக்கு ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணினார்.
இதை கேட்கிற அருமையான சகோதரா சகோதரியே, ஒருவேளை உன்னுடைய புத்தி உனக்கு சொல்லலாம், என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் முடிந்து விட்டது, நம்பிக்கை இல்லை, எல்லாம் தோற்று போயாயிற்று, இனி எனக்கு ஒரு நம்பிக்கையான காரியம் நடக்குமான்னு எனக்கு தெரியல, சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்காக பரிதவிக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். உங்களுடைய முயற்சி, உங்களுடைய ஞானம், உங்களுடைய தாளந்துகள் தோற்று போன இடத்திலே ஆண்டவருடைய மனதுருக்கம் உங்களுக்கு ஒரு வெற்றியை கட்டாயம் கொடுக்கும். எனவே சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்காக பரிதபிக்கிற இயேசு கிறிஸ்து உங்களுக்காக உண்டு. இயேசுவை நம்புங்க. அவர் ரொம்ப அன்பான ஆண்டவர். அவர் அற்புதங்களை செய்கிறவர். உங்களை மிக அதிகமாக நேசிக்கிறார். அவர் மிக அதிகமாக நேசித்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செஞ்சபடியால் தான் இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருந்தேன்னா இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். காரணம், அவர் அற்புதங்களின் தேவன். உங்களுடைய நலனில் உங்களை காட்டிலும் அவருக்கு ரொம்ப அக்கறை அதிகமாக இருக்குங்க. இன்னைக்கு உலகத்திலேயே நல்ல அன்பு, உயர்ந்த அன்பு பெற்றோர்களுடைய அன்பு என்று சொல்லி மனிதர்கள் சொல்கிறாங்க. ஆனால் எல்லாருக்கும் அந்த பெற்றோர்களுடைய அன்பு கிடைக்கிறதில்ல. சில பெற்றோர்கள் பெண் பிள்ளைகளை ஒரு மாதிரி பார்க்கறது உண்டு, ஆண் பிள்ளைகளை ஒரு மாதிரி பார்க்கறது உண்டு, பாதபட்சம் உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் உங்களை மிக அதிகமாக நேசிக்கிறார். ஆகவே தான் அவர் சொன்னார், தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கூட நான் உன்னை சேர்த்து கொள்ளுவேன் என்று சொன்னார். அவர் உங்களுடைய தேவைகளை அறிந்தவர் மட்டுமல்ல, உங்களுக்கு அற்புதத்தை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். உங்களுடைய ஞான முயற்சி தோற்று போன இடத்துல கர்த்தர் கட்டாயம் உங்களுக்கு ஒரு வெற்றியை தருவார், ஒரு ஜெயத்தை கட்டளையிடுவார். எனவே சோர்ந்து போகாதீங்க. இந்த உலகத்தில் என்னை நேசிக்கிறதற்கு, என்னை விசாரிக்கிறதற்கு யாரும் இல்லை. நான் அநேகருக்கு நன்மை செஞ்சேன், ஆனால் எனக்கு தீமை தான் கிடைச்சது. அநேகரை நம்புனேன், ஆனால் என்னை கைவிட்டுட்டாங்க. அநேகருக்கு உதவி செஞ்சேன், ஆனால் என்னுடைய கஷ்டத்தில் உதவி செய்ய யாருமே எனக்கு இல்லை. இப்படி சோர்ந்து போயிருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நற்செய்தி என்ன தெரியுமா? உங்களுக்காக பரிதபிக்கிற, உங்களை உண்மையாக நேசிக்கிற, உங்களுடைய நலனில அக்கறையுள்ள ஒருத்தர் இந்த பூமியில உண்டுனா அது இயேசு கிறிஸ்து மட்டும்தாங்க. அவரை நம்புங்க. கட்டாயம் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். நான் நம்புகிறேன். இந்த வார்த்தையை நீங்க விசுவாசத்தோடு அநேகர் கேட்குறீங்க. கேட்கும் பொழுதே கர்த்தர் உங்க வாழ்க்கையில நன்மை செய்கிறாருங்க. உங்க கண்களை மூடி ஒரு நிமிஷம் கூப்பிட்டு பாருங்க. நீங்க இதுக்காக நீங்க கிறிஸ்டியானிட்டிக்கு வரணும் அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்க யாரா இருக்கலாம், எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருக்கலாம், இந்துவா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருக்கலாம். நீங்க இயேசுவை நம்புங்க. ஆண்டவர் எல்லாருக்கும் அற்புதம் செய்கிறவர். இயேசு கிறிஸ்து ஒரு மதத்துக்கு சம்பந்தப்பட்டவர் கிடையாது. அவர் உலக ரட்சகர். இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர். யாரு வேணாலும் இயேசுவை நோக்கி கூப்பிடலாம். கூப்பிடுகிற எல்லாத்துக்குமே ஆண்டவர் அற்புதம் செய்வார். எனவே சோர்ந்து போகாதீங்க. கஷ்டத்துல கவலையில எந்த தவறான முடிவை நீங்க எடுக்காதீங்க. ஆண்டவரை நம்புங்க. இயேசுவே என் இருதயத்துல வாங்க, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, நான் உங்களை நம்புறேன்னு சொல்லி பாருங்க. கட்டாயம் ஆண்டவர் உங்க சூழ்நிலைகளை மாற்றுவார். நீங்க இருக்கிற இடம் வனாந்தரமா இருக்கலாம், ஆனா அந்த வனாந்தரத்துல ஆண்டவர் உங்களுக்காக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுவார். நீங்க வெக்கப்பட்ட இடத்துல, நீங்க தோற்று போன இடத்துல கர்த்தர் உங்களை தலையை நிமிர்ந்து நடக்க செய்வார். தலை நிமிர்ந்து உங்களை நடக்க செய்வாருங்க. கட்டாயம் ஆண்டவர் அற்புதமான ஆண்டவர். கட்டாயம் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். நான் விசுவாசிக்கிறேன். என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? என்னோடு சேர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே, இந்த வார்த்தைகளை நம்பி என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே உம்முடைய அன்பின் கரம் அவர்களை தொடட்டுமப்பா. அவர்கள் வேண்டிக் கொள்ளுகிற காரியங்களிலே ஒரு அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. அவர்கள் தோற்று போன இடத்துல ஜெயத்தை கொடுங்கப்பா. ஏமாற்றப்பட்ட இடங்களிலே கர்த்தாவே அவர்கள் நிந்தனைகளை நீக்கி ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதம் செய்யுங்க. வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தில் உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு அவர்களுக்கு உண்டாகும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே வியாதியில் இருக்கிறவங்களை சுகமாக்குங்க. கடன் பிரச்சனையிலே கஷ்டப்படுகிறவர்களுக்கு ஆண்டவரே அந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையை கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, எல்லோரோடும் பகைக்கப்பட்டு கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறவங்களை ஆறுதல் படுத்தி அவங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. அவங்களுக்கு அற்புதங்களை செய்வீராக. உம்முடைய ரட்சிப்பினாலே அவர்களை நீ நிரப்பும்படியாக நான் ஜெபிக்கிறேன்.
இயேசுவின் நாமத்தில் அப்படி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே. கட்டாயம் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்திருக்கிறார். விசுவாசியுங்கள். பெரிய காரியங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். உங்கள் ஜெப விண்ணப்பங்களை கமெண்ட் செக்ஷனில் நீங்க பதிவிடலாம். நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.